போலீஸ், கோர்ட்டு, லாயர்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்? ஐபிசி, சிஆர்பிசி, இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா ஐஏ, இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இனிமேல் இந்த சட்டம்லாம் நம்ம நாட்டில் செல்லாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்னது செல்லாதா அப்படின்னா குற்றங்களுக்கெல்லாம் எப்படிங்க தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு தானே நாங்கள் புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கோன்ட்டு பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டம் தான் சகிதா சட்டம். என்னது சங்கி சட்டமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கும் கேட்குது. அதுக்கு பேர் சங்கி சட்டம் இல்லைங்க, பாரதிய நியாய சகிதா சட்டம். 1860 பிரிட்டிஷ் பீரியட்ல கொண்டு வந்த சட்டம் தாங்க ஐபிசி, இந்திய தண்டனை சட்டம். அதுக்கு இப்போ பாரதிய நியாய சகிதா சட்டம்னோ 1872 கொண்டு வந்த சட்டம் ஐஏ, இந்திய சாட்சியங்கள் சட்டம். அதுக்கு இப்போ பாரதிய சாக்ஷ சகிதா சட்டம்னோ 1898 கொண்டு வந்த சட்டம் சிஆர்பிசி, குற்றவியல் நடைமுறை சட்டம். அதுக்கு இப்போ பாரதிய நகரிக் சுரக்ஷா சகிதா சட்டம்னோ பேர் வச்சிருக்காங்க. இந்த சட்டங்கள்லாம் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் அறிவிச்சு 2024 ஜூலை 1 இருந்து நடைமுறைப்படுத்தப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த சட்டங்கள் அவங்க கொண்டு வந்த மாற்றத்தில் பல நடைமுறை சிக்கல்கள் இருக்குன்ட்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற பல போலீஸ் அதிகாரிகள், அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்கள் அவங்களோட விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு முன்னெச்சரிக்கை கைது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இன்ஸ்பெக்டரோட உத்தரவு இருந்தாலே போதும். ஆனால் இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட உத்தரவு வேணும். இதனால அந்த கைதுகள் தாமதமாகலான்னு, அதனால பல விளைவுகள் ஏற்படலான்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நீங்க ஸ்டேஷனுக்கு போகாமையே ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதனால பல போலி கம்ப்ளைண்ட்ஸ் அதிகரிக்கலான்னு விமர்சனங்கள் வந்திருக்கு. இன்னொரு பெரிய மாற்றம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிமினல் கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டதுலேருந்து 90 டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும்னு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை 60 டேஸாக மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரையல் முடிஞ்ச 45 டேஸ்க்குள்ள ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால போலீஸ்க்கு ப்ரெஷர் அதிகரிக்கும். போலீஸ்க்கு ப்ரெஷர் அதிகரிச்சா ஒரு சரியான விசாரணை இல்லாமல் ஒரு சாமானியன் மேலே கூட சார்ஜ் ஷீட் போட வாய்ப்பு இருக்கு. நம்ம நாட்டோட அடிப்படை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்றது தான். இவங்க கொண்டு வந்த மாற்றத்தால அந்த அடிப்படை சட்டமே பாதிக்கப்படும். இந்த புது சட்டத்துல பல தரப்புல இருந்து பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இருந்தாலும் இதை ஜூலை 1 இருந்து நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க, கேஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல உங்க கருத்து என்னன்னு நீங்க சொல்லுங்க.